ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நம்ம கேட்கணும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன இல்ல பண்ணிருக்காரு. இங்க கண்ணியம்ன்ற வரும்போது சங்கீதாவை எவ்வளவு அசிங்கமா வேணா இல்ல நம்ம இல்ல பேசலாம். சார், கண்ணியம்ன்றது ஏகபத்தினி விரதனா இருக்கிறதே நம்ம கண்ணியம்னு சொல்லல. அது வேற. எத்தனை பத்தினி இருந்தாலும் கரெக்டா கண்ணியமா இருங்க. ஒரு பெண்ணை அவதூறு பண்ணி உங்க ஆண்மையை காமிச்சிக்காதீங்க. இத தம்பட்டம் அடிக்காதீங்க. இன்னொரு ஆணோட ஆண்மையை பத்தி அசிங்கமாவோ, உயர்வாவோ பேசாதீங்க. அது எங்களோட ஸ்கேல்லே அத நாங்க மெஷரே பண்ணல. அத பத்தி எங்களுக்கு என்ன வந்தது? அது இரலவென்ட். இல்ல பெண்கள் குறித்த சங்கீதாவை குறித்து அவர் உண்மையிலே வழக்கு டு பி தொடர்ந்த வெரி போது வெரி பாயிண்ட் பிளாங்க். அது காவேரி தண்ணியோ, வேற என்ன கருமாந்திர தண்ணியோ, எங்ககிட்ட அத பத்தி பேசாதீங்க. எங்க லைஃப்ல ரெலவென்ட்டா இல்லாத விஷயங்கள்ல, சிட்டிசன்ஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. எங்க லைஃப்ல என்ன மாற்றம் கொண்டாடுறீங்க? எங்க டெய்லி லைஃப்ப இம்ப்ரூவ் பண்ணி தர்றது தான் உங்க வேலை. அதுக்கு தான் நீங்க அசைன்ட் அதுதான் இல்ல ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். இப்ப வர விமர்சனங்கள் சங்கீதாவை பொது வெளியில நிறைய தாவேக கட்சியினர் அசிங்க அசிங்கமா பேசுகிற போது சித்தரிக்கிற போது ஏன் விஜய் மௌனமாக இருந்தார், ஏன் தட்டி கேட்கலன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. எந்த பெண்ணை அசிங்கமா பேசும்போதும் அவர் தட்டி கேட்கல சார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க, இப்ப விஜய் கேட்கல. உதயநிதி அரசு என்னவா இப்போ அவர் பார்க்கணும்? தட்டி அவர் பேசுனது பெண்களை பற்றி இல்ல, ஒரு ஆணை பத்தி அவர் பேசினாரு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அங்க ஒரு பெண்ணை பத்தி பேசல, அவர் ஆணை பத்தி தான் பேசினாரு. கரெக்ட். வர வேண்டிய இடத்துல வருதுன்றது யாருக்கு வருது? பெண்ணுக்கு வருதா, ஆணுக்கு வருதா? இது யாரை பத்தினது? இது ஆண் உடலை பற்றியது தானே. அப்ப பேசப்பட்டது ஒரு ஆண். ஆனா சட்டத்துல அது இடம் இல்லையே. ஆண்கள் கொஞ்சம் வெக்கம் வர வேண்டாம் உங்களுக்கு? உங்களுக்கு ரோஷம் வர வேண்டாம்? நம்மளை பத்தி அசிங்கமா பேசினா சட்டத்துல இடம் இல்லையாமே. சட்டத்தை மாத்துங்க ஏன் நீங்க கேட்க மாட்டேங்க. அப்ப கூட பெண்களை ஏன் பயன்படுத்துறீங்க? நாங்க என்ன உங்களுக்கு கேடயமா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு புது கேடயத்தை நீங்களே உருவாக்கிக்கோங்க. எங்களை எதுக்கு சும்மா சும்மா இந்த கதையில எழுதுறீங்க? ஆனா இதுல இன்னொன்னு ஆதவ அர்ஜுனா நேத்து பேசுறாரு. பெண்களை நாங்க இழிவு பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உதயநிதி கைது காமிச்சிருக்கோம். உதயநிதி டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. இந்த டாய்லெட் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, நான் டாய்லெட்ல உட்கார வைப்போம் அப்படின்னு. அவர் போய் உட்கார்ந்தாரு சார். அதை தான் அவர் சொன்னாரு. எதுக்கு 2 மணி நேரம் ஏன் வெளியே வரல? ஒழிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு டாய்லெட் தான் கிடைச்சது. அப்படிதான் அதை இல்ல அவர் அர்த்தம். டாய்லெட்ல தான் உட்கார்ந்தாருன்னு யாராவது அதை விட பார்த்தாங்களா? அதை விட முக்கியமான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் ஜெரல்ட் அரெஸ்ட் ஆனார். அவங்க ஒய்ஃப் தெரு வரைக்கும் போய் அந்த வண்டி பின்னாடி போய் என் ஹஸ்பண்டை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. உதயநிதியை அரெஸ்ட் ஆறாரு. அவர் ஒய்ஃப் பார்த்து சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நிற்கிறாங்க. தட் ஷோஸ் அ குவாலிட்டி. ஒரு உமன் துடிக்கவே இல்லை அந்த ஹஸ்பண்டுக்குன்னா அதை நீங்க கவனிக்கணும். நம்ம அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. நமக்கு வேண்டியது இந்த கட்சியா அந்த கட்சியா, இந்த தலைவரா அந்த கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, அதை நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளோதான் மரியாதை.